உங்களுக்குள் இருக்கும் பொக்கிஷம். உங்கள் மனக்கண்ணை திறந்து பார்த்தால் அளவிட முடியாத அளவிற்கு உங்களை சுற்றி செல்வங்கள் குவிந்து கிடப்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமோகமாக அனைத்து செல்வங்களுடன் மகிழ்ச்சியாக கழிக்க தங்கச் சுரங்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த தங்கச் சுரங்கத்தில் எல்லையற்ற அன்பும் அளவிட முடியாத அறிவும் இருப்பது தெரியாமலே பலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றனர். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதனை எடுத்துக்கொள்ள முடியும். காந்தத்தன்மை உட்பட்ட ஒரு இரும்பு துண்டால் அதன் எடையை விட 12 மடங்கு அதிகமாக சுமக்க முடியும். ஆனால் அதே இரும்பின் காந்தத்தன்மையை நீக்கிவிட்டால் அதனால் ஒரு இறக்கையை கூட தூக்க முடியாது. இதுபோலவே மனிதன்களிலும் 2 வகை உண்டு. தான் வெற்றி பெறவே பிறந்தவன் என்று தெரிந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட தன்னம்பிக்கை உள்ள மனிதன், மற்றொன்று ஈர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பயமும் சந்தேகமும் நிறைந்த மனிதன். சந்தர்ப்பங்கள் கதவை தட்டும் பொழுது கூட நான் தோற்கக்கூடும், நான் என் பணத்தை இழக்கக்கூடும், மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், இது போன்ற மனிதன் வாழ்வில் முன்னேறாமல் பயத்தினால் இருக்கும் இடத்திலேயே தங்கிவிடுவான். காந்தத்தன்மை உள்ள மனிதனாக மாறி ஆண்டாண்டுகளாக ஒளிந்து கிடக்கும் இரகசியங்களை கண்டுபிடியுங்கள். பல்லாண்டுகளாக காத்து வரப்படும் மாபெரும் இரகசியம். உங்களுடைய கருத்துப்படி பல்லாண்டுகளாக காத்து வரப்படும் மாபெரும் இரகசியம் எது? அணுசக்தியை பற்றியதா? வெப்ப அணு சக்தியை பற்றியதா? நியூட்ரான் குண்டின் சக்தியை பற்றியதா? விண்கோள்களுக்கு இடையே நடக்கும் பயணமா? இல்லை, இவை எதுவும் இல்லை. அப்படியானால் வாழ்வின் ஆதாரமான புதிர் என்ன? அதை எங்கே காண்பது? அதை எப்படி அணுகலாம்? அதை செயல்முறைப்படுத்துவது எப்படி? விடை மிகவும் எளிமையானது. அந்த அற்புதமான அதிசயமான ஆழ்மன செயல்பாடு சக்தியே நம்முள் இருக்கக்கூடிய புதிர். இதுவே நாம் தேட வேண்டிய முதன்மையான இடம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுவே நாம் தேடும் கடைசி இடமாக உள்ளது. ஆழ்மனதின் அற்புத ஆற்றல். உங்களுக்குள் இருக்கும் புதைந்திருக்கும் ஆழ்மன சக்தியை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அற்புத சக்தி, அளவில்லா செல்வம், நல்ல ஆரோக்கியம், பேரானந்த மற்றும் பெருமகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். நீங்கள் இந்த சக்தியை பெற தேவையில்லை. அது ஏற்கனவே உங்களிடமே உள்ளது. ஆனால் அதை எவ்வளவு உபயோகப்படுத்துவது என அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதை உங்கள் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் பயன்படுத்த முடியும். நீங்கள் இதை புத்தகத்தில் கூறியுள்ள யுக்திகளையும் முறைகளையும் கடைபிடித்தீர்களானால் உங்களுக்கு தேவையான அறிவையும் புரிதலையும் பெறுவீர்கள். ஒரு புதிய ஒளி உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் நம்பிக்கையை உணர உதவும். புதிய சக்தியை நீங்களே உருவாக்கி உங்கள் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்குவீர்கள். இதற்கு முன் எப்பொழுதும் இல்லாதது போல் உங்கள் வாழ்வை கம்பீரமாக, உயர்வானதாக, பெருமையானதாக, செழிப்பானதாக மாற்ற முடிவு செய்யுங்கள். உங்கள் மனதின் ஆழத்தில்தான் எல்லையில்லாத ஞானம் மற்றும் அளவில்லாத சக்தி உங்கள் அனைத்து தேவைகளையும் வரம்புகள் ஏதுமில்லாமல் பூர்த்தி செய்ய தன்னை வளப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆழ்மனதின் எல்லையற்ற அறிவு நீங்கள் அறிய வேண்டிய அனைத்தையும் எந்நேரமும் தெரியப்படுத்த முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துடனும் இருப்பது அவசியம். உங்களால் புதிய கருத்துகள், எண்ணங்களை உருவாக்கி புது கண்டுபிடிப்புகள் செய்யவும் புத்தகம் மற்றும் நாடகங்களும் எழுத முடியும். மேலும் இயற்கையிலேயே உண்டாயிருக்கும் அசலான விஷயங்கள் குறித்த அறிவை உங்களுக்கு அளிக்க முடியும். உங்கள் வாழ்வில் உங்களுக்கான இடத்தை காட்டி உங்கள் எண்ணங்களுக்கான சரியான வெளிப்பாட்டினை கொடுக்கும். உங்களது ஆழ்மன சக்தியால் உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணையையும் தொழிலில் உங்களுக்கேற்ற சகாக்களையும் ஈர்த்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டை வாங்குவதற்கு சரியான நபரை தேடித்தரும், உங்களுக்கு தேவையான பணத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் இதயத்தின் ஆசைகளிலெல்லாம் நிறைவேற்றுவதோடு பொருளாதார சுதந்திரத்தையும் அளிக்கும். இந்த உலகின் எண்ணம், உணர்வு, சக்தி, ஒளி, அன்பு மற்றும் அழகினை கண்டு கொள்வது உங்கள் உரிமையாகும். அவை மறந்திருந்தாலும் அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஆழ்மனதின் உள்ளேயே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உள்ளது. அவ்வாறே ஒவ்வொரு காரியத்தின் காரணத்தையும் கண்டு அறிய முடியும். இப்படி உங்களுக்குள் மறைந்துள்ள சக்தியை வெளிக்கொணரும் போது நீங்கள் செழிப்பாகவும் பாதுகாப்புணர்வுடனும் மகிழ்ச்சியாகவும் ஆளுமையுடனும் முன்னேறுவதற்கு தேவையான சக்தியையும் ஞானத்தையும் அடைந்துவிடும் உண்மை நிலைக்கு வந்துவிடுவீர்கள். ஆழ்மனதின் இந்த சக்தி ஊனமுற்றவரின் நிலையை உயர்த்தி இன்றியமையாத வலிமையை மீட்டு தந்து சுதந்திரமாக இவ்வுலகில் ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் ஆக்கியிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். உடந்த இதயத்தையும் பிரச்சனையான மனதையும் குணப்படுத்தும் அற்புதமான சக்தியினை உங்கள் ஆழ்மனது கொண்டுள்ளது.
மனச்சிறையினை திறந்து உங்களை சுதந்திரமானவராக மாற்றும் ஆற்றல் பெற்றுள்ளது. அது உங்கள் மனதாலும் சரீரத்தாலும் கொண்ட பந்தங்களை விடுவிக்கும். செயல்படுத்துவதில் முறை அவசியம். எந்த துறையானாலும் எல்லாவற்றிலும் பொருந்துகின்ற பொதுவான செயல்முறை அடிப்படை இல்லாமல் போனால் முன்னேறுவது சாத்தியமில்லாமல் போகிறது. நீங்கள் உங்கள் ஆழ்மன இயக்கத்தின் நுட்பங்களை அறியலாம். ஆழ்மன சக்தியின் செயல்பாடுகளை பற்றி பயிற்சி செய்வது என்பது நீங்கள் கொள்கையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதனை குறிப்பான காரணங்கள் மற்றும் குறிக்கோள்களுக்காக செயல்படுத்துவதும் திறனிற்கும் சரிசம விகிதத்தில் உள்ளது. இதன் மூலம் ஆழ்மன சக்தியினை தேர்ச்சியுடன் இயக்குபவராக நீங்கள் மாறிவிட முடியும். நான் முன்னாள் ரசாயன விஞ்ஞானி என்பதால் ஹைட்ரஜனின் 2 அணுக்களுடன் ஆக்சிஜனின் ஓர் அணுவை இணைத்தால் நீர் கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மையே. ஆனால் ஆக்சிஜனில் ஒரு அணுவையும் கார்பனில் ஒரு அணுவையும் இணைத்தால் கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சுவாயு உண்டாகும். அத்துடன் மற்றொரு ஆக்சிஜன் அணுவையும் இணைத்தால் தீங்கற்ற கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இது போன்ற விதி ரசாயன கலவைகளில் அனைத்திலும் உள்ளது. ஆழ்மன கொள்கை கணக்கு, வேதியியல் மற்றும் இயற்பியல் கொள்கையிலிருந்து வேறுபட்டது என்று நினைக்கக்கூடாது. நாம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையை பார்ப்போம். நீர் அதன் அளவை தானே தேடிக்கொள்கிறது. எங்கும் காணப்படும் தண்ணீருக்கும் இந்த கொள்கை பொருந்தும். இன்னொரு கொள்கையும் பார்ப்போம். பொருளின் வெப்பநிலையை அதிகரித்தால் அது விரிவடையும். அது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் மாறாத உண்மை. நீங்கள் ஒரு இரும்பு துண்டை வெப்பப்படுத்தினால் அது விரிவடையும். அது சீனா, இங்கிலாந்து அல்லது இந்தியா இரும்பாகவே இருந்தாலும் சரி. அதுபோலவே நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் என்ன முத்திரை பதிக்கிறீர்களோ அதுவே வெளித்திரையில் நிபந்தனையாகவும் அனுபவமாகவும் நிகழ்வாகவும் வெளிப்படுகிறது. உங்கள் ஆழ்மன கொள்கையே உங்கள் வேண்டுதல்களை பலிக்க செய்கிறது. இங்கே கொள்கை என்ற சொல்லின் மூலமாக நான் ஒரு பொருள் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை மட்டும் குறிக்கிறேன். உதாரணத்திற்கு, மின்சார சக்தியின் கொள்கை என்னவென்றால், மின்சாரம் உயர்நிலை சக்தியிலிருந்து தாழ்நிலை சக்தியினை நோக்கி பாய்கிறது. நீங்கள் மின்சாரத்தை உபயோகிக்கும் பொழுது இந்த கொள்கைக்கு மாறாக செயலாற்ற மாட்டீர்கள். இதன் இயல்போடு இசைந்து மனித குலத்திற்கு ஒரு வரமாக விளைவிக்கக்கூடிய எண்ணற்ற அதிசயிக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவீர்கள். அதுபோலவே உங்கள் ஆழ்மனதும் ஒரு கொள்கை. அது நம்பிக்கை என்னும் நியதிப்படி செயல்படுகிறது. நீங்கள் நம்பிக்கை என்றால் என்னவென்றும் அது எவ்வாறு ஏன் வேலை செய்கிறது என்றும் அறிய வேண்டும். உங்கள் பைபிள் இதனை தெளிவாக, எளிதாக, அழகான வழியில் இவ்வாறு கூறுகிறது. எவனொருவன் நம்பிக்கையுடன் மலையே நீ பெயர்ந்து நீருக்குள் மறைந்து போ என்று சொல்கிறானோ அது அவன் சொல்படியே நடக்கும். உங்கள் மனதிற்கான சட்டமே உங்கள் நம்பிக்கையான சட்டம். இதன் பொருள் உங்கள் மனது செயல்படும் வழியை நம்புவதே நம்பிக்கையை நம்புவதாகும். உங்கள் மனதின் நம்பிக்கை, அதில் தோன்றும் எண்ணங்கள், அது எளிமையானது. அது மட்டுமே, வேறொன்றுமில்லை. உங்களது நிலைமை அறிந்து அனைத்து அனுபவங்கள், நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் உங்கள் ஆழ்மனதில் தோன்றும் எண்ணங்களின் விளைவுதான். நீங்கள் நம்பும் பொருள் மீதுள்ள உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கைதான் அந்த விளைவுகளை உண்டாக்குகிறது என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனித குலத்தின் மூட மற்றும் பொய்யான நம்பிக்கைகள், கருத்துகள், பயங்கள் ஆகியவற்றை நம்புவதை நிறுத்துங்கள். மாற்றமில்லாத என்றுமே நிலையான வாழ்க்கை உண்மைகளை நம்ப துவங்குங்கள். அப்படி செய்தால் நீங்கள் முன்னேறி கடவுளின் பக்கம் மேற்புறமாக நகர்வீர்கள். எவர் ஒருவர் இந்த புத்தகத்தை படித்து இதில் கூறப்பட்டுள்ள ஆழ்மனதின் கொள்கைகளை பின்பற்றி நடக்கிறாரோ அவரால் தனக்காகவும் பிறருக்காகவும் விஞ்ஞான ரீதியாக வேண்டிக்கொள்ளவும் முடியும். உங்கள் துதிக்கு செயல் மற்றும் அதன் எதிர்வினை என்கிற உலகளாவிய சட்டத்தின்படி பதிலளிக்கப்படுகிறது. எண்ணம் எல்லையற்ற செயல். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் ஆழ்மனது தரும் பதிலே எதிர்வினையாகும். உங்கள் மனதை இணக்கம், உடல் நலம், அமைதி, மற்றவர்பால் நல்லிணக்கம் என்ற கருத்துகளால் நிறைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்தும். இருமை இயல்பு கொண்ட மனது. உங்களுக்கு ஒரு மனம்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு இருவேறு விதமான பண்புகள் உண்டு. நன்கு சிந்திக்கும் திறன் கொண்ட அனைத்து ஆடவருக்கும் மகளிருக்கும் இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தெரியும். உங்கள் மனதின் 2 வேலைகளும்
வேறுபட்டவை. ஒவ்வொன்றிற்கும் தனிப்பட்ட தனித்துவமுள்ள பண்புகள் மற்றும் சக்திகள் உண்டு. இவற்றை வேறுபடுத்தி காட்ட சூட்டப்பட்டிருக்கும் பெயர் கீழ்வருமாறு: புறநிலை மற்றும் அகநிலை மனம். தூக்கத்தில் இருக்கும் மனம், விழித்திருக்கும் மனம், பேர்பரப்பில் காணப்படும் நான், உள்ளுக்குள் நான், தன்னார்வ மனது, தன்னிச்சையாக செயல்படும் மனது, ஆண் மற்றும் பெண் போன்ற வேறு பல வாசகங்களால் அறியப்படும் இந்த புத்தகம் முழுவதிலும் உணர்மனம் மற்றும் ஆழ்மனம் என்ற வார்த்தைகள் மனதின் இந்த இருமை இயல்பு குறிக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். உணர்மனமும் ஆழ்மனமும் உங்கள் மனதின் இரண்டு முறையான செயல்பாட்டையும் அறிய உங்கள் மனதை ஒரு தோட்டமாக பாருங்கள். நீங்கள் ஒரு தோட்டக்காரர். எண்ணம் என்ற விதைகளை உங்கள் பழக்கத்தின் அடிப்படையில் நாள் முழுவதும் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனதில் எப்படி விதைக்கிறீர்களோ அப்படியே உடலிலும் உங்கள் சூழ்நிலையிலும் அறுவடை செய்கிறீர்கள். அமைதி, மகிழ்ச்சி, சரியான செயல், நல்லெண்ணம், செழிப்பு போன்ற எண்ணங்களை இப்போது விதைக்க துவங்குங்கள். அமைதியாக யோசித்து இந்த பண்புகளில் ஆர்வம் கொண்டு உங்கள் உணர்மனது அதன் காரணத்தை முழுவதுமாக போற்றும்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற அற்புதமான விதைகளை, எண்ணங்களை உங்கள் மனதின் தோட்டத்தில் விதைப்பதை தொடருங்கள். நீங்கள் அறுவடை அற்புதமாகும். உங்கள் ஆழ்மனதை எந்தவிதமான விதைகளையும் வளர்க்கக்கூடிய மண்ணாக பாருங்கள். நல்லதோ தீயதோ மனிதன் சேகரிப்பது முட்புதர்களையா, முட்கள் கொண்ட திராட்சையா அல்லது முட்கள் நிறைந்த அத்திப்பழங்களையா? அதனால் ஒவ்வொரு எண்ணமும் காரணமோ அல்லது ஒவ்வொரு நிலைமையும் விளைவோ ஆகும். எந்த காரணத்தால் உங்கள் எண்ணங்களை சீர் செய்து உங்களுக்கு அனுகூலமான நீங்கள் விரும்பும் நிலையையே பெறுங்கள். உங்கள் மனதில் சரியாக சிந்திக்கும் பொழுது, உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, உங்கள் ஆழ்மனதில் பதியும் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லிணக்கத்துடன் அமைதியானதாகவும் இருந்தால் உங்கள் ஆழ்மனதின் மந்திர சக்தி அதற்கு பதிலளிக்கும் வகையில் சுமூகமாகவும் ஏற்புடைய சுற்றுப்புறத்தையும் அனைத்திலும் சிறந்ததான நிலைமையையும் உங்களுக்கு அளிக்கும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் அடக்க துவங்கினால் ஆழ்மனதின் சக்தியை எந்த ஒரு கடினமான பிரச்சனைக்கும் நீங்கள் பிரயோகிக்கலாம். வேறு வார்த்தைகளில் கூறினால், அனைத்தையும் நிர்வகிக்கும் அளவற்ற மற்றும் எல்லாமல்ல சக்தியுடன் உணர்வுடன் ஒத்துழைக்கிறீர்கள். உங்களை சுற்றி பாருங்கள். எங்கு பார்த்தாலும் பெரும்பாலான மனித குலம் உள்ளிருக்கும் உலகின் மேல் ஆர்வம் கொண்ட அறிவொளி பெற்ற மக்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வெளி உலகை மெய்யாக்குவது உங்கள் உள்ளிருக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் காட்சிகளே. ஆனால் ஒரே படைப்பு சக்தியும் வெளி உலகில் நீங்கள் காணும் அனைத்தும் உங்களால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் உலகில் உருவாக்கப்பட்டது. உணர்வுடனோ அல்லது உணர்வில்லாமலோ உங்கள் உணர்மனதும் ஆழ்மனதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்ற ஞானம் உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றியமைக்க உதவும். வெளிப்புற நிலைமையை மாற்ற நீங்கள் காரணத்தை அறிய வேண்டும். பெரும்பாலான மனிதர்கள் நிலைமையையும் சூழ்நிலையும் மாற்ற நிலைமை மற்றும் சூழ்நிலைகளுடனேயே வேலை செய்கிறது. வேற்றுமை, குழப்பம் போன்ற போதிய அளவு இல்லாமல் இருத்தல், வரம்புகள் ஆகியவற்றை நீக்க அதன் காரணத்தை நீக்க வேண்டும். அந்த காரணம் நீங்கள் உங்கள் உணர்மனதை உபயோகப்படுத்தும் விதம். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை பார்க்கும் அல்லது படம் பிடித்து வைத்திருக்கும் விதம். உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவற்ற செல்வங்களின் ஆற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனது உங்கள் எண்ணங்கள் பால் மிகவும் உணர்ச்சி பூர்வமானது. உங்கள் எண்ணங்கள் மூலமாக தான் ஆழ்மனதின் அளவற்ற அறிவு, ஞானம், முக்கிய சக்திகள் வழிந்தோடும் அணியாக அமைகிறது. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் உதாரணமாக விளக்கப்பட்டுள்ள படி மனதின் ஒவ்வொரு நியதியையும் நீங்கள் செயல்முறைப்படுத்தினால், ஏழ்மையின் இடத்தில் அளவற்ற செல்வம், மூட நம்பிக்கை மற்றும் அறியாமையின் இடத்தில் ஞானமும், வலியின் இடத்தில் அமைதியும், துக்கத்திற்கு பதில் மகிழ்ச்சியும், தோல்விக்கு பதில் வெற்றியும், சராசரி என்ற நிலையிலிருந்து விடுதலையும் அனுபவிக்க முடியும். நிச்சயமாக உணர்ச்சி, மனநிலை, பொருள், செல்வம் வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இது ஒரு அற்புத ஆசீர்வாதமே தவிர வேறொன்றுமில்லை. பெரும்பாலான சிறந்த விஞ்ஞானிகள், கலைஞர்கள், கவிஞர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் புது படைப்பாளிகள் ஆகியோர் உணர்மனம் மற்றும் ஆழ்மனது வேலை செய்யும் விதத்தை நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள். ஒரு முறை கார்லோஸோ அபாராவில் பாடுபவர் மேடை பயத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் தொண்டை அதீத பயம் மற்றும்
வலியால் செயலிழந்தது. அவர் தொண்டையில் உள்ள தசைகள் இறுகியதாக கூறினார். வியர்வை ஆறாக முகத்தில் வழிந்தோடியது. அவர் அவமானமாக உணர்ந்தார். ஏனென்றால் சில நொடிகளில் மேடை ஏற வேண்டியிருந்த பொழுது அவர் உடல் பயத்தால் நடுங்கியது. அவர் கூறினார், அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், என்னால் பாட முடியாது. பின்னர் அவர் மேடைக்கு பின் இருந்த மற்றவர்களுக்கு மத்தியில் என்னுள் இருக்கும் சிறிய நான் பெரிய நானை நெரிக்க பார்க்கிறது. அவர் சிறிய நானிடம், இங்கிருந்து தொலைந்து போ, என்னுள் இருக்கும் பெரிய நான் வெளிவந்து பாட விரும்புகிறான் என்றார். பெரிய நான் என்று அவர் குறிப்பிட்டது தன் ஆழ்மனதின் அளவற்ற சக்தி மற்றும் நாணத்தை. அவர் கத்த தொடங்கினார், வெளியேறு வெளியேறு, பெரிய நான் பாடப்போகிறது. அவர் ஆழ்மனது அந்த வேண்டுகோளுக்கு பதில் அளிக்கும் வகையில் முக்கிய சக்தியை அவருள் விடுவித்து அழைப்பு வந்தபோது மேடையில் கம்பீரமாக நடந்து சென்று அற்புதமாக பாடி கேட்போரை மகிழ்ச்சி அடைய செய்தது. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். கார்சோ மனதின் 2 நிலைகளையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உணர்மனது மற்றும் காரணங்கள் பார்க்கும் மனது மற்றும் ஆழ்மனது. காரணங்கள் அறியாத நிலை. உங்கள் ஆழ்மனது எதிர்வினையாக செயல்படும். உங்கள் எண்ணங்களை பொறுத்து பதிலளிக்கும். உங்கள் உணர்மனது பயத்தில், கவலையில், பதட்டத்தில் நிரம்பியிருக்கும் பொழுது உங்கள் ஆழ்மனதின் எதிர்மறையான உணர்ச்சிகள் வெளியேறி உணர்மனதை பீதி மற்றும் மறுப்பு மற்றும் விரக்தியில் மூழ்கடிக்கும். இப்படி நடக்கும் பொழுது நீங்களும் கார்சோ போல் ஆழ்மனதில் காரணமில்லாமல் எழும் உணர்வுகளை அடக்க உடன்பாட்டுடன் பின்வருமாறு பேசலாம். அசைவில்லாமல் நில், அமைதியாக இரு, நான் அடக்குகிறேன், நீ அடிப்படைய வேண்டும், என் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும், உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் நீ நுழையக்கூடாது. எப்படி அதிகாரத்துடனும் நம்பிக்கையுடனும் பேசி உங்கள் ஆழ்ந்த மனதுக்குள் அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை கொண்டு வர முடியும் என்பது சுவாரஸ்யமானதாகவும் கண்கவரும் விதமாகவும் இருக்கும். ஆழ்மனது உணர்மனதினால் நடத்தப்படுகிறது. வேறுபாடுகளும் செயல்முறைகளும். கீழ்கண்ட விளக்கத்தினால் முக்கிய வேறுபாடுகளை உணர்வீர்கள். ஒரு கப்பலை வழிநடத்தும் கேப்டனை போன்றது உணர்மனது. அவர் கப்பலின் இயந்திர அறையில் இருக்கும் கருவிகளை, பாய்லர்கள் போன்றவற்றை இயக்கும் பணியாளர்களை அதிகாரம் செய்து அதனை வழிநடத்தி செய்கைகள் தருகிறார். இயந்திர அறையில் உள்ள மனிதருக்குள் எங்கு செல்கிறோம் என்று தெரியாது. அவர்கள் சொல்லப்படும் ஆணையை மட்டும் மேற்கொண்டு நடக்கின்றனர். தன்னிடம் இருக்கும் திசைக்காட்டி போன்ற கருவிகளின் உதவியுடன் ஆணைகள் இடுபவர் தவறான ஆணை அளித்தால் கப்பல் பாறையில் மோதிவிடும். இயந்திர அறையில் உள்ள மனிதர்கள் அவரது ஆணைக்கு அடிபடுகின்றனர். ஏனென்றால் அவர்தான் அங்கு பொறுப்பானவர். அணியில் இருக்கும் குழுவினர் எதிர்த்து பேசுவதில்லை. அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்கின்றனர். கேப்டன் தான் அந்த கப்பலின் தலைவர். அவரது ஆணை நிறைவேற்றப்படுகிறது. அதுபோல் உங்கள் உணர்மனது உங்கள் கப்பலின் தலைவர். அதாவது உங்கள் உடல், சுற்றுப்புற சூழல் மற்றும் அனைத்து விவகாரங்களும் உங்கள் உணர்மனது உண்மை என்று நம்பி ஒப்புக்கொண்டவற்றின் அடிப்படையில் உங்கள் ஆழ்மனது ஆணைகளை ஏற்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் மற்றவரிடம் அது என் சக்திக்கு மீறியது என்று கூறும் பொழுது உங்கள் ஆழ்மனது அதனை ஏற்றுக்கொண்டு உங்களால் அந்த பொருளை வாங்க முடியாத நிலைமையை உருவாக்குகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னால் முடியாது, என் சக்திக்கு மீறியது, அந்த ஐரோப்பா சுற்றுலா, அந்த வீடு, அந்த மேலாடை, அந்த உடை என்று வலியுறுத்தும் பொழுது உங்கள் ஆழ்மனது உங்கள் ஆணையை மேற்கொண்டு இவை அனைத்தும் அடைய முடியாத வாழ்க்கையை உங்களுக்கு அனுபவத்தில் ஏற்படுத்துகிறது. கடந்த கிறிஸ்துமஸ் முன்தினம் ஒரு அழகிய இளம் பல்கலைக்கழக மாணவி ஒருத்தி ஒரு கடையின் ஜன்னலுக்கு முன் நின்று கொண்டு அழகிய ஆனால் விலையுறந்த பயணப்பை ஒன்றை பார்த்தாள். அவள் விடுமுறைக்கு நியூயார்க் நகரத்தில் உள்ள தன் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தாள். அவள் இந்த பையை வாங்க எனக்கு சக்தி இல்லை என்று சொல்ல இருந்தாள். என் விரிவுரைகள் ஒன்றில் நான் குறிப்பிட்டது அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அது எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே, உடனடியாக மாற்று, உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் என்பதாகும். அவள் கூறினாள், அந்த பை என்னுடையது, அது விற்பனைக்காக உள்ளது, அதை நான் மனதளவில் ஏற்கிறேன். என் ஆழ்மனது நான் அடைய விரும்புவதை நான் அடையும்படி செய்யும். கிறிஸ்துமஸ் முன்தினம் இரவு 8 மணிக்கு, அன்று காலை 10 மணிக்கு மனதால் அவள் மிகவும் விரும்பிய அதே பை அவள் வருங்கால கணவர் அவளுக்கு பரிசாக அளித்தாள். அவள் மனது எதிர்பார்ப்பினால் நிரம்பி அதை அடைவது எப்படி என்று நன்கு அறிந்த ஆழ்மனதிற்குள் அதை விடுவித்தாள்.
தென் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் மாணவியான இந்த இளம்பெண் என்னிடம் கூறினால், அந்த பையை வாங்க என்னிடம் பணம் இல்லை, ஆனால் எனக்கு வேண்டிய பணத்தையும் பொருளையும் பெறுவது எப்படி என்று எனக்கு தெரியும். அந்த புதையல் என்னுள் என்றென்றும் அழியாத நிலையாக உள்ளது. மற்றுமொரு சாதாரண எடுத்துக்காட்டு, எனக்கு காளான்கள் பிடிக்காது என்று நீங்கள் சொன்னால், அடுத்த முறை உங்களுக்கு காளான்கள் கொடுக்கப்படும் பொழுது உங்கள் வயிற்றில் அஜீரணம் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் உணர் மனதிற்கு காளான்கள் பிடிக்காது. உங்கள் உணர் மனதிற்கு ஆழ்மனதிற்கும் இடையேயான செயல்பாட்டு வேற்றுமைகள் வெளிப்படையாக தோன்றும் ஒரு விசித்திரமான உதாரணம் இது. ஒரு பெண், நான் இரவில் காஃபி குடித்தால் 3 மணிக்கு எழுந்து விடுவேன் என்று சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் அவள் காஃபி அருந்துகிறாளோ அவள் ஆழ்மனது அவளை தூண்டி, இன்று இரவு தலைவர் உன்னை விழித்திருக்க சொல்கிறார் என்று கூறுவது போலிருக்கும். உங்கள் ஆழ்மனது 24 மணி நேரமும் வேலை செய்கிறது. நீங்கள் வழக்கமாக நினைக்கும் எண்ணங்கள் உங்கள் மடியில் போட உங்களுக்கு சாதகமாக்க வேலை செய்யும். ஆழ்மனது அவளுக்கு எப்படி பதிலளித்தது? சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு பெண்மணி எனக்கு பின்வருமாறு எழுதினார். நான் 75 வயதான நன்கு வளர்ந்த மக்கள் கொண்ட ஒரு விதவை. எனக்கு வரும் ஓய்வூதியத்துடன் தனியாக வாழ்ந்து வந்தேன். மீண்டும் வலியுறுத்தலினாலும் நம்பிக்கை வைத்திருப்பதினாலும் எதிர்பார்ப்பு கொள்வதனாலும் உங்கள் ஆழ்மனதிற்கு ஆலோசனைகள் வழங்க முடியும் என்று நீங்கள் ஆழ்மனதின் சக்திகள் பற்றிய உங்கள் விரிவுரைகளை நான் கேட்டேன். நான் உணர்ச்சியோடு பலமுறை அடிக்கடி சொல்ல தொடங்கினேன். நான் விருப்பப்படுகிறேன். நான் ஒரு அன்பான இரக்கமான ஆன்மீக மனம் கொண்ட மனிதனை திருமணம் செய்து கொண்ட சந்தோஷமாக இருக்கிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் சுமார் 2 வருடங்களுக்கு இதை தினமும் பல முறை கூறி வந்தேன். பிறகு ஒரு நாள் தெருக்கோடியில் இருந்து ஒரு மருந்தகத்தில் ஒருவர் இயற்கை குணமுள்ள மனிதருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவர் நல்ல புரிதலுடனும் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டுடன் இருந்தார். என் வேண்டுதல்களுக்கான சரியான பதில் அவர். ஒரு வாரத்தில் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் என்று கூற, நாங்கள் இப்பொழுது எங்கள் தேனிலவில் ஐரோப்பாவில் இருக்கிறோம். என் ஆழ்மனதின் உள்ளிருக்கும் புத்திசாலித்தனம் தான் எங்கள் இருவரையும் தெய்வீக ஆணையின் பெயரில் இணைத்துள்ளது. இந்த பெண்மணி புதையல் அறை தன்னுள்ளே இருப்பதை கண்டு கொண்டாள். அவள் இதயத்திற்கு அவள் வேண்டுதல் உண்மையாக்கப்பட்டு படைப்புகளின் மாத்தியமான ஆழ்மனதிற்குள் இறங்கியது. அகநிலை தோற்றத்தில் அதை கொண்டு வருவதில் அவள் வெற்றி பெற்றவுடன் அவள் ஆழ்மனது அவள் வேண்டுதலுக்கு பதிலை ஈர்ப்பு விதியின் மூலம் கொடுத்தது. அறிவும் ஞானமும் நிறைந்திருந்த அவளது ஆழ்மனமானது தெய்வீக ஆணைப்படி அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்தது. கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவர்கள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பைபிள் 4:8. நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள். புதையல்கள் கொண்ட வீடு உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் இதயம் விரும்புவதை அடைய உங்களுக்குள் பாருங்கள். தங்கள் ஆழ்மனதின் சக்திகளை அறிந்து அவற்றை விடுவிப்பதே எல்லா பெரிய மனிதர்களுக்கும் எல்லா காலங்களிலும் உள்ள ஒரு பெரிய இரகசியம். நீங்களும் அப்படியே செய்யலாம். உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் விடை உங்கள் ஆழ்மனதிலேயே உள்ளது. தூங்குவதற்கு முன் நான் காலை 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று உங்கள் ஆழ்மனதில் சொல்லிக்கொண்டால் சரியான நேரத்திற்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள். உங்கள் உடலை வளர்ப்பது உங்கள் ஆழ்மனதுதான். அதனை குணமாக்குவதும் அதுதான். நீங்கள் சரியான ஆரோக்கியம் தேவை என்று தூக்கத்தில் தாலாட்டாக தினமும் கூறினால் உங்கள் ஆழ்மனம் உங்களுடைய நம்பகமான வேலையாளியாக இருப்பதால் உடனே அப்படியே கேட்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணி, ஒவ்வொரு நிலையும் ஒரு வெளிப்பாடு. நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும், ஒரு அற்புதமான நாடகம் எழுத வேண்டும், உங்கள் ரசிகர்களுடன் அருமையாக பேச வேண்டும் என்று விரும்பினீர்களானால் உங்களுடைய எண்ணத்தை அன்புடனும் உணர்வுடனும் உங்கள் ஆழ்மனதுக்கு தெரியப்படுத்துங்கள். அது அப்படியே வெளிப்படும். நீங்கள் ஒரு கப்பல் ஓட்டி செல்லும் கேப்டன் போலிருப்பவர். அவர் சரியான கட்டளைகளை உங்கள் ஆழ்மனதிற்கு தர வேண்டும். ஏனெனில் அதனால் எல்லா அனுபவங்களையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி செல்லும். என்றுமே உபயோகிக்கக்கூடாத வார்த்தைகள். என்னால் அதை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை, என்னால் செய்ய முடியாது. உங்களுடைய ஆழ்மனம் அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருப்பதற்கும் எதை செய்வதற்கும் உள்ள திறமை இல்லாமல் அமைவதை கவனித்து கொள்ளும். அதனால்
உறுதியாக ஆழ்மன சக்தியினால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய இயலும் என்று கூறுங்கள். வாழ்க்கையின் சட்டமே நம்பிக்கையின் சட்டம். நம்பிக்கை என்பது மனதில் உள்ள ஒரு எண்ணம். உங்களை புண்படுத்தும் வேதனைப்படுத்தும் விஷயங்களில் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஆழ்மன சக்தியால் குணப்படுத்த, ஊக்குவிக்க, வலுப்படுத்த, செழுமையாக்க முடியும் என்பதை நம்புங்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுவது